வணக்கம். சில படங்களை எல்லாம் ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து அதுக்குன்னு ஒரு லெஜெண்டரி ஸ்டேட்டஸை கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஏதோ காரணங்களால நாம அந்த படங்களை பார்த்துருக்க மாட்டோம். நான் அப்படி நிறைய படங்களை பார்க்காம இருந்திருக்கேன். அதில் ஒரு படம் தான் இந்த கிளாடியேட்டர். அட்லீஸ்ட் போன வாரம் வரைக்கும் நான் பார்க்கல. பொதுவாக எனக்கு இந்த ஹிஸ்டாரிக்கல் எபிக் ஃபேண்டசி ஜானர் இந்த வார் படங்கள்லாம் பிடிக்காது. அதனால் வந்து புதுசாக நான் ரொம்ப விருப்பப்பட்டுலாம் பார்க்க மாட்டேன். ரொம்ப கண்டிப்பாக எல்லாரும் பாருப்பேன்னு சொன்னால் பார்ப்பேன். அதான் இன்னும் லார்ட் ஆஃப் த ரிங்ஸ், கேம் ஆஃப் த்ரோன்ஸ் எல்லாம் கூட நான் இன்னும் அந்த மாதிரி காவியங்கள்லாம் இன்னும் பார்க்கல. பட் இப்போ இந்த கிளாடியேட்டர் 2 ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறதுனால அது புரியணுமே அப்படின்னு பார்ட் 1 போன வாரம் தான் பார்த்தேன். சும்மா சொல்லக்கூடாது, நிஜமாவே ஒரு எபிக் படம். பக்கா ஓல்ட் ஸ்கூல் ட்ராமா. அதை பிரம்மாண்டமான ஒரு ஸ்கேலில் மவுண்ட் பண்ணி கிரிப்பிங்காக சொல்லியிருந்தாரு ரிட்லி ஸ்காட் அண்ட் தலைவர் ரசல் க்ரோ. நின்னா, நடந்தா, பார்த்தா, முறைச்சா, பேசினா அந்த மேக்ஸிமஸ்ங்கிற அந்த கேரக்டரா மட்டுமே தெரிஞ்சாரு. பரவாயில்லையே, இது இவ்வளோ நாள் நம்ம பார்க்காம தள்ளி போட்டோமே நினைச்சேன். சரி, அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனோட சின்ன எதிர்பார்ப்போட இந்த 2வது பார்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தேன் இல்லையா. அது எப்படி இருக்குன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் மைல்ட் ஸ்பாயிலர்ஸ் அஹெட். கிளாடியேட்டர் 2 முதல் கதை நடந்து முடிஞ்சு 16 வருஷங்கள் கழிச்சு இந்த கதை ஆரம்பமாகுது. நுமிடியா அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கு ரோமானியர்கள் படம் எடுத்து வராங்க. அந்த ஊர்ல தான் நம்ம ஹீரோ ஹனு அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு. அவரோட வைஃபும் இருக்காங்க. 2 பேரும் நுமிடியா படையில இருந்து சண்டை போடுறாங்க. பெரிய போர் நடக்குது. நுமிடியா தோத்து போகுது. இதுல ஹீரோவுடைய வைஃப் இறந்து போயிடுறாங்க. நுமிடியா வீரர்கள் போர் கைதிகளா ரோமுக்கு கொண்டு போகப்படுறாங்க. ஸோ ஹீரோ ஹனுவும் அதுல இருக்காரு. இதுல ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, ஹனுங்கிறவர் வேற யாரும் கிடையாது, ரோம் அரசருடைய பொண்ணு லூசிலா இருந்தாங்க இல்லையா, அவங்களுடைய வாரிசு லூசியஸ் தான். பட் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் முடியும் போது தன்னுடைய பையனுக்கு உயிருக்கு ஆபத்து வரக்கூடாது அப்படின்னு அவரை ஊரை விட்டு அனுப்பிச்சிடுறாங்க லூசிலா. ஸோ இங்க ரோம்ல கிளாடியேட்டர்ஸை கண்ட்ரோல் பண்ற டென்சல் வாஷிங்டன் லூசியஸை கிளாடியேட்டரா களத்தில் இறங்குறாரு. லூசியஸுக்கு அவரோட மனைவியை கொண்ட ஜெனரல் அக்கேஷியஸை பழி வாங்கணும் அப்படின்னு ஒரு வெறி இருக்கு. ஸோ நான் சண்டைலாம் போடுறேன், எனக்கு அந்த அக்கேஷியஸோடைய தலை வேணும் அப்படின்னு ஒரு டீல் பேசி கிளாடியேட்டரா களத்தில் இறங்குறாரு. இதுக்கு நடுவில் ரோமை இப்போ ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறது ஒரு ட்வின்ஸ். அந்த 2 பேரும் நிறைய தப்பு பண்றாங்க. ரோம் முழுக்க மக்கள் கஷ்டப்படுறாங்க, ஊழல் அதிகமாக இருக்கு. ஸோ அக்கேஷியஸுக்கு, ஜெனரலா இருக்கிற அக்கேஷியஸுக்கு இதெல்லாம் பிடிக்கல. அவர் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, லூசியஸை பத்தின உண்மை அவர் அம்மாவுக்கு தெரிஞ்சுதா இல்லையா, அந்த அம்மாவுடைய நிகழ்கால ஹஸ்பண்டான அக்கேஷியஸை லூசியஸ் பழிவாங்கினாரா இல்லையா, ரோம் மன்னர்களுக்கும் மக்களுக்கும் என்ன ஆச்சு, இதெல்லாம் தான் இந்த கிளாடியேட்டர் 2. ஹீரோ பால் மெஸ்கல் ரசல் க்ரோவோட இடத்தை நிரப்பவே முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஒரு ஜாலியில பார்க்க கொஞ்சம் டேனியல் ராட்க்ளிஃப் மாதிரியே இருக்காரு. டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. பட் இவர்கிட்ட அந்த ரோலுக்கான ஒரு சாம், முக்கியமா ரசல் க்ரோவை பார்த்தா இந்த கதாபாத்திரத்துக்குன்னே பிறந்த மனுஷன்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த லெவலுக்கு மெஸ்கலால சுத்தமா ஈடுகட்ட முடியல அப்படிங்கறதான் நான் பார்த்த ஒரு உண்மை. இன்ஃபேக்ட் இவரோட அக்கேஷியஸ் கேரக்டர்ல வர பெட்ரோ பாஸ்கலுக்கு ஸ்கிரீன் பிரசன்ஸ் பெட்டரா இருந்துச்சு. அவரும் நல்லாவே நடிச்சிருக்காரு. நெகட்டிவ் ரோல்ஸ்ல ரோமன் எம்பரர்ஸா வர ஜோசப் பின், ஃப்ரெடி ஹாக்கிஞ்சர், போன பாடல நடிச்ச லூசிலா கேரக்டர்ல அதே கானி நெல்சன், எல்லாருமே நீட். இந்த படத்துடைய ஸ்டார் அப்படின்னா அது டென்சல் வாஷிங்டன் தான். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு அவர் ஃபன் பண்ணியிருக்கிற, ரொம்ப அனிமேட்டடாகவும் நடிச்சிருக்கிற ஒரு கதாபாத்திரம் இது. செம்ம கான்ஃபிடென்ட்டான, கண்ட்ரோல்டான ஒரு போர்ட்ரேல கொடுத்திருக்காரு. ஐமேக்ஸ்ல பார்த்தேன், செம்ம இம்மர்சிவான ஒரு சினிமாட்டோகிராஃபி. அந்த கொலேசியத்துல மொத்தமா தண்ணியெல்லாம் கொட்டி சொராவையெல்லாம் விட்டு ஒரு சண்டை நடக்குது. அது மட்டும் எனக்கு ரொம்ப ஃபேக்கா தெரிஞ்சது. மற்றபடி விஷுவல் எஃபெக்ட்ஸ் எப்பவும் போல ஹாலிவுட் தரம். பிஜிஎம் இந்த பார்ட்லயும் செம்மையாவே இருந்துச்சு. முக்கியமா ஹீரோ கிளாடியேட்டரா சண்டை போடுற அந்த காட்சிகளோட பிஜிஎம் அட்டகாசமா இருந்தது. போன பார்ட்டுடைய சில மியூசிக் ட்ராக்கையும் சரியான இடங்களில் யூஸ் பண்ணியிருக்காங்க, நல்லாவே இருந்தது. மற்றபடி ப்ரொடக்ஷன் டிசைன், ஆர்ட் ஒர்க், இந்த காஸ்டியூம்ஸ், மேக்கப் எல்லாமே அட்டகாசம். செகண்ட் பார்ட்னா எல்லாம் 2 மடங்கா இருக்கணும்னு நினைச்சிட்டாங்க போல இருக்கு. இப்பதான் ஏதோ ஒரு தமிழ் படத்தை கலாச்சதா ஞாபகம். உங்களுக்கு நாங்க கொஞ்சமும் சளைச்சவங்க இல்லடா அப்படின்னு ஹாலிவுட்லயும் அப்படி ஒரு சம்பவத்தை பண்ணிருக்காரு இயக்குனர் ரிட்லி ஸ்காட். கிளாடியேட்டர் 2 இல்லையா, சோ 2 மடங்கு செலவு. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஒரே வில்லனை 2ஆ பிரிச்ச மாதிரி 2 வில்லன்கள், 2 கான்ஃபிளிக்ஸ், 2 மடங்கு வயலன்ஸ்னு படம் நகருது. பேரலல்ஸ் இதோட நிக்கல சொல்றேன். இந்த கதையே அப்படியே பார்ட் 1 கதையை ஞாபகப்படுத்துற மாதிரி தான் இருக்கு. ஒரு சீக்வலா இல்ல ரீமேக்கான சந்தேகர அளவுக்கு அந்த கதையும் இந்த கதையும் அவ்வளவு சிமிலரா இருந்துச்சு. சோ செம்ம பிரெடிக்டபிளா தான் இந்த படம் போகுது. ஒரே வித்தியாசம் என்ன அப்படின்னா, டென்சல் வாஷிங்கனுடைய கேரக்டர் அவர் நல்லா நடிச்சிருந்தாலுமே கூட அது அவ்வளவு பெரிய வித்தியாசத்தையோ இம்பாக்டையோ தர மாதிரி எனக்கு ஃபீல் ஆகவே இல்லை. ஆனா படத்தை மொத்தமா ஹோல்ட் பண்றது இவருடைய நடிப்பும் அந்த கேரக்டர் பண்ற சில வேலைகளும் தான். ஒரு மாதிரி நம்மளால கெஸ் பண்ண முடியுதுனாலுமே கூட பெருசா போர் அடிக்கல. அப்பப்ப வர ஆக்ஷன், பிரம்மாண்டமான மேக்கிங், அழுத்தமான டயலாக்ஸ், நல்ல பெர்ஃபார்மன்சஸ் எல்லாம் சேர்ந்து திரைக்கதையில இருக்கிற அந்த ஃபெமிலியாரிட்டியை முடிஞ்ச அளவுக்கு நியூட்ரலைஸ் பண்ணிடுதுன்னு தான் சொல்லணும். பட் முதல் பார்ட்ல ஹீரோவுக்கான மோட்டிவேஷனே அவருடைய குடும்பத்தை கொலை பண்ண அந்த எம்பரர் கொமோடஸை கொலை பண்ணோம் அப்படிங்கிறது தான். ஸோ அது ஒரு பக்கா ரிவெஞ்ச் கதையாகவும் எமோஷனல் டிராமாவும் ஒரு மாதிரி ஒர்க் ஆச்சு. பட் இங்க அதே மாதிரியே ஹீரோ அக்கேஷியஸ் அப்படிங்கிற அந்த ஜெனரல் கேரக்டர் கொலை பண்ணோம் அப்படின்னு துடிக்கிறாரு. பட் ஹீரோவுக்கும் அவர் வைஃபுக்குமான சீன்ஸே மொத்தமே 2 தான். அதனால அந்த சென்டிமெண்ட் நம்மளுக்கு அவ்வளோ கனெக்ட் ஆகல. சரி, ஃபர்ஸ்ட் பார்ட்லயும் அப்படிதான் வச்சுக்கோங்களேன். பட் இங்க அக்கேஷியஸ் கேரக்டரை நல்லவரா காட்டிட்டாங்க அப்படிங்கிறதுனால ஹீரோ பழிவாங்க போற அந்த ஃபேக்டரும் அவ்வளோ எஃபெக்டிவா கதையில உட்காரல. அந்த ட்வின்ஸ் எப்படி எம்பரர்ஸ் ஆனாங்க, 16 வருஷங்கள் கழிச்சு பல ராஜாக்கள் மாதிரியும் எப்படி லூசிலா மட்டும் எந்த பாதிப்பும் இல்லாம அப்படியே இருக்காங்க, அக்கேஷியஸ் ஏன் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, ஃபர்ஸ்ட் பார்ட்ல லூசியஸோட அப்பான்னு யாரையோ சொல்லிட்டு இந்த பார்ட்
டார்க்ல மேக்சிமஸ் அப்படின்னு இனிஷியலை மாத்திருக்காங்களே, அது எதனால? தளபதி ரஜினி மாதிரி அம்மா மேல கடும் கோபத்தோட வெறுப்போட இருக்கிற லூசியஸ் எப்படி திடீர்னு மனசு மாறினாரு? இப்படி படத்துல பதில் தெரியாத கேள்விகள் நிறைய இருக்கு. மொத்தத்துல இந்த கிளாடியேட்டர் 2 புது ட்ரெஸ் தான், ஆனா அதே டெய்லர், அதே வாடகை, அதே டிசைன், எக்ஸ்ட்ராவா இதுல 2 பாக்கெட் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். முதல் பார்ட்ல இருந்த டிராமா, எமோஷன், இந்த மொமெண்ட்ஸ் எதுவுமே இல்லாத, முதல் பார்ட்டுக்கு பக்கத்துல கூட வர முடியாத ஒரு இன்ஃபீரியரான சீக்குவலா தான் எனக்கு தெரிஞ்சது. எஸ், கண்டிப்பா பொழுதெல்லாம் போகுது, பெருசா போர் அடிக்கல, ஐமேக்ஸ்ல ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். பட் புதுசா எதுவும் இல்ல அப்படிங்கிறது நான் ஃபீல் பண்ண பெரிய குறை. விருப்பம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்க. இங்கிலீஷ்ல சப்டைட்டில்ஸோட தான் ஓடுது. யூஏ கொடுத்திருந்தாலுமே கூட படத்துடைய வயலன்ஸ் கண்டிப்பா குழந்தைகளுக்கு உகந்ததல்ல, அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க.